ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இது அப்லோட் பண்ணியிருப்போம், அது நேற்று தான் போட்டிருந்தோம். அதை ஒரு டைம் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா தான் அடுத்தது அதோட கண்டினியூஷன் தான் இந்த செகண்ட் பார்ட்டாக இருக்கும். இப்போ அதில் என்ன சொல்கிறோம், அந்த பேசிக் ஃபார்முலாலாம் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100, டபுள் இட் செல்ஃப், ட்ரிபிள் இட் செல்ஃப், அந்த 4 மடங்காக மாறுது, அந்த மாதிரிலாம் ஒரு ஃபார்முலா எழுதி போட்டிருப்போம். அதெல்லாம் லைட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு இந்த ரெண்டாவது பார்ட்டில் என்ன இருக்குன்னா, இதுக்குள்ளே சும்மா இது கொஞ்சம் மெயின்ஸ் ரிலேட்டடாக சம் தான் இருக்கும். செகண்ட் பார்ட்டும் அப்படி தான் இருக்கும், தேர்ட் பார்ட்டும் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு கலந்து தான் இருக்கும். இப்போ இதில் பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் மொதல் சம் பாருங்க. இப்போ மொதல் சம் இதில் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன எடுத்துருப்போம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு சால்வ் பண்ணுறப்ப எப்போவுமே பிரின்சிபலை வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கும். சரிங்களா? பிரின்சிபல் வந்து எப்போவுமே 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரின்சிபல் வந்து எப்போவுமே 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ரேட் ஆஃப், அதாவது இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு என்னது, n × r, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுதான் என்னது, நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. அதுவே அமௌண்ட் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஒரு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 50 கிடைக்கும். இதுதான் இன்ட்ரெஸ்ட். இதை 100 கூட ஆட் பண்ணீங்க அப்படின்னா 150 அப்படின்றது அமௌண்ட்டாக மாறிடும். அது சால்வ் பண்ணுறப்போ அந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது ஃபர்ஸ்ட் மொதல் சம் பாருங்க. மொதல் சம் நார்மலாக உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன், அப்புறம் ஆன் அர்த்தம் பிரின்சிபல். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சர்டைன் சம் ஃபார் 8 மந்த். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மந்த்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 8 மந்த் at 4% per annum is 129 less than the simple interest on the same sum. Principal வந்து இங்கேயும் ஈக்குவல் பிரின்சிபல் தான். சேம் சம் ஃபார் 15 month 5% per annum. அதாவது இங்கே கிடைக்கிற இந்த 8 மாதத்துக்கு 4% எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 15 மாதம் 5% கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டோட 129 கம்மியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கே என்னது, இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்க, கொஸ்டின் வந்து நமக்கு சம், அதாவது பிரின்சிபல் எவ்வளோ, 100 எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ இங்க என்ன இருக்கு, 8 மந்த் இருக்கு. அதை இயருக்கு மாத்தணும் அப்படின்னா இங்க பாருங்க 4% per annum. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா per annum தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கு, 8 மந்த் தான் இருக்கு. அப்போ அந்த மந்த்தை இயருக்கு மாத்த 8/12 இன்ட்டு, அப்போ இதுதான் இயர். சரிங்களா? இன்ட்டு 4%. இதுதான் அந்த இன்ட்ரெஸ்டோட வேல்யூ, அதாவது n × r. அப்போ இதுதான் இன்ட்ரெஸ்ட். இங்க 4ஆல் அடிச்சா 3, அப்போ 8/3. இதுதான் இந்த இதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 15 மாசம் நமக்கு பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 12 மாசத்துக்கு 12 மாசத்துக்கு 5% அப்படின்னா 12 மாசத்துக்கு 5% அப்படின்னா நமக்கு என்னது 15 மாசம் கொடுத்துருக்காங்க. அப்போ 15 மாசத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க போறோம். இதுதான் சால்வ் பண்ண போறோம். இப்போ 3ஆல் அடிச்சா இங்க 3, இங்க 5, அப்போ 5 25/3. சரிங்களா? அப்போ இங்க நீங்க அது பார்த்தாலும் அதே தான் கிடைக்கும். என்னது, 15 மாசத்தை இயருக்கு மாத்த /12 இன்ட்டு என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5. இப்போ 3ஆல் அடிச்சீங்கன்னா 5, இங்க கீழே வந்து 4 இருக்கும். அப்போ 5 25 என்னது 4 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? இங்கேயும் வந்து 3ஆல் அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும், 3ஆல் அடிக்க அப்புறம் 4, இங்க 5 இருக்கும். சரிங்களா? அதே தான் 25/4. அப்போ இது வந்து இதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்டோட 129 கம்மியா இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம், இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் இந்த 129 அப்படின்னா 100 எவ்வளோ அதான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு காமன் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 12. எல்சிஎம் எடுத்தா 12. அப்போ இங்க இது வந்து 4ஆல் பெருக்கணும், இது வந்து 3ஆல் பெருக்கணும். சரிங்களா? அப்போ இது 3ஆல் பெருக்கணும், இங்க என்ன கிடைக்கும் 75. இதை வந்து 4ஆல் பெருக்கணும் 8 நாங்க 32. இப்போ 8 நாங்க 32, 75ல் 32 போச்சுன்னா 43/12. இதுதான் அங்க இருக்கிற 129 அப்படின்னா நமக்கு தேவை என்னது 100, அதாவது பிரின்சிபலோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்க 43ஆல் அடிச்சா 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணணும், என்னது 3×36 இன்ட்டு 2 0, அப்போ 3600 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் அந்த 129 அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளோ 100 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த சம் பாருங்க. இது நான் ஆல்ரெடி நேற்றே பார்த்தோம். இந்த மாடல் வந்து என்னது, எ மணி டபுள் இட் செல்ஃப் இன் 8 இயர்ஸ். ஒரு அமௌண்ட் வந்து 2 மடங்கா மாறுது. எத்தனை வருஷத்துல, 8 வருஷத்துல. அப்போ டபுள் இட் செல்ஃப் அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து n × r = 100. சரிங்களா? n × r = 100. இது வந்து டபுள் இட் செல்ஃப். ஒருவேளை ட்ரிபிள் இட் செல்ஃப் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற வேல்யூட 1 கம்மி பண்ணிக்கணும். அப்போ n × r = என்ன கிடைக்கும்னா 200 அப்படின்னு எடுக்கணும். அதுவே 4 மடங்கா மாறுது அப்படின்னா, அது குவார்டர் லேட்டர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா n × r = என்னவா மாறும், 300 அப்படின்னு எடுக்கணும். சரிங்களா? n × r = 300. இப்போ இங்க பாருங்க, எ மணி டபுள் இட் செல்ஃப் இன் 8 இயர்ஸ். அப்போ n × r
ஈக்குவல் டு என்னது டபுள் இட் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 100 அப்படின்னு எடுக்கணும். எத்தனை வருஷத்துல 8 வருஷத்துல. அப்போ என்னோட வேல்யூ 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 4ஆல் அடிச்சுன்னா 2 இங்க 25. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்னது 25 divided by 5. இதுதான் நமக்கு இப்போ இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரி, அடுத்தது பாருங்க. Then in how many years it will be 5 times. இங்க இருக்கிற அதே பிரின்சிபல் வந்து எத்தனை வருஷத்துல 5 மடங்கா ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 5 times அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார்முலா n into r equal to என்னது 400 அப்படின்னு எடுக்கணும். சரிங்களா? n into r equal to 400. இங்க இந்த கண்டிஷன்லயும் இந்த கண்டிஷன் என்னது ஈக்குவல் பிரின்சிபல் தான். அதே பிரின்சிபல் வந்து இங்க 5 மடங்கா மாறணும். அப்போ ஃபார்முலா வந்து n into r equal to எத்தனை டைம் அப்படின்னா 4 times அப்படின்னா 400. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மேல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இங்க. அப்போ n into 25 divided by 2 அப்படின்னு எடுத்துப்போம். 25ஆல கேன்சல் பண்ணினா ஓர் 25 பேலன்ஸ் 15 150ல 6 டைம் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 2 அங்க போய் மல்டிப்ளை பண்ணினா என்ன கிடைக்கும்? 16 into 2 என்னது 16 into 2 என்னது 32 அப்படின்னு கிடைக்கும். சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த சம்ல அபே கேவ் rupees 1200 ஆன் லோன். அப்போ 1200 லோன் கொடுக்குறான். அதுல சம் அமௌண்ட் கேவ் என்னது 4% per annum ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுல வந்து 1200ல கொஞ்சம் பார்ட் வந்து என்னது 4% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அப்போ 1200 ரெண்டா பிரிக்கிறாங்க. ரெண்டா பிரிச்சு 4%ல கொஞ்சம் 5%ல கொஞ்சம் வட்டி கொடுக்குறாங்க. அடுத்தது ஆஃப்டர் 2 years 2 வருஷத்துக்கு அப்புறம் 110 as interest. அப்போ அந்த 1200 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னது நமக்கு 110 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. தென் அமௌண்ட்ஸ் கிவன் 4% and 5% per annum simple interest ஆர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த 4%க்கும் 5%க்கும் எவ்வளோ பிரின்சிபல் வட்டி கொடுத்துருப்பான் அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் ஈக்குவல். சரிங்களா? அப்போ இங்கே 2 வருஷத்துக்கு 150 ரூபா 2 வருஷத்துக்கு 110 ரூபா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணால் நமக்கு 1 இயர்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ 110 divided by 2 என்ன கிடைக்கும்? நமக்கு 55 ரூபா. அப்போ 55 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வருஷம் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இதில் அலிகேஷன் மிக்சர்ல இந்த சம்மை சால்வ் பண்ணணும். 1200 இது நார்மலாக நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா XYன்னு எடுக்கணும். XYன்னு எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு வேல்யூ X, அதாவது X into 4 into 2s divided by 100 plus இன்னொரு வேல்யூ எப்படி இருக்கும்னா 1200 minus x into 5 into 2 divided by 100 equal to இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 110 அப்படியே இருக்கும். சரிங்களா? அது கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கலாம். இப்போ நீங்க அலிகேஷன் மிக்சர் எடுக்கிறப்போ இந்த டோட்டல் பிரின்சிபல் அதாவது 1200 ரூபாயுமே 4% வட்டி கொடுத்தா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி அடுத்த கண்டிஷனும் அதே தான். 1200 ரூபாயுமே 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா எவ்வளோ 5% கொடுத்துருந்தானா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்து நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸை 1 தான் எடுக்கணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 எடுத்திருப்போம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இங்கே 2 0 கேன்சல் ஆயிருமா? அப்போ இதில் வந்து என்னது 4 12 48. இங்கே 2 0 கேன்சல் ஆயிரும். 5 12 60. இதெல்லாம் வந்து 1200 ரூபாயுமே 4% வட்டி கொடுத்திருந்தா 48 ரூபா ஒரு வருஷத்துக்கு. 1200 ரூபாயுமே 5% கொடுத்திருந்தா 60 ரூபா என்னது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இங்க எவ்வளவு கொடுத்திருக்கான் 110. அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணா ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இங்க வந்து ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒருவேளை நீங்க இங்க 2 இயர்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா 110 அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? எப்படினாலும் சரி. அப்ப இங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும் 55 ரூபாயா? அப்ப இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா என்னது 5. இதுல நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 5:7. அப்போ இந்த 5:7 அப்படின்றது அந்த பிரின்சிபலை பிரிக்கிறதுக்கான ரேஷியோ. அப்போ நமக்கு டோட்டலா இங்க எவ்வளவு இருக்கு 1200 இருக்கு. அதுக்கான ரேஷியோ என்னது 5:7. ரெண்டுத்தையும் கூட்டினா என்னது 12. அப்ப அந்த 12 தான் அங்க இருக்கிற 1200 அப்படின்னா 4% வட்டி கொடுத்த பிரின்சிபல் வந்து 5. அப்போ 5 எவ்வளோன்னு பார்த்தா அதோட வேல்யூ கிடைக்கும். 5% எவ்வளவு பிரின்சிபல் அப்படின்னா 7. அந்த 7 எவ்வளோன்னு பார்த்தா கிடைக்கும். அப்போ 12 அடிச்சுன்னா 100. அப்போ 500 700 அப்படின்ற மாதிரி ஒரு ரேஷியோ பிரியும். அப்போ இதுதான் அதோடைய ஆன்சர். சரி, அடுத்தது கொஸ்டின் பாருங்க. டிவைட் 11,000 into 2 parts. அப்போ 11,000 ரெண்டா பிரிக்கிறாங்க such that the simple interest on the first part for இந்த இடத்துல for dash years அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல வந்து இயர்ஸ் இல்லாம இருக்கும். அந்த இடத்துல வந்து 2 years அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த இடத்துல வந்து 2 years அப்படின்னு வரும். ஏதோ ஒரு இயர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இந்த இடத்துல 2 yearsனு வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பார் எத்தனை வருஷம் 2 வருஷத்துக்கு at 10% per annum is equal to the simple interest on the second part for 4 years at 4% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. 11,000 2 பார்ட்டா பிரிச்சிங்க அப்படின்னா
சரிங்களா? அதாவது ஒரு பார்ட் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு பார்ட் ஒய்னு எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த ரெண்டு பார்ட்டும் சேர்ந்தது தான் அங்க இருக்கிற 11,000. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் such that the simple interest on the first part for 2 years at 10% per annum. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பிரின்சிபல் வந்து என்னது? எக்ஸ் இன்ட்டு ரேட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி செகண்ட் பார்ட், அது ரெண்டாவது பார்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டாவது பார்ட்டோட பிரின்சிபல் என்னது? நம்ம ஒய்னு எடுத்துக்கிறோம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 4 டிவைடட் பை 100 இதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ரெண்டு பார்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல். அப்போ இந்த 100 கேன்சல் ஆயிரும். இங்க 2 ஆல் அடிச்சா 2 இந்த 2 ஆல் அடிச்சுன்னா இங்க 5. அப்போ 5x ஈக்குவல் டு 4y அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரேஷியோ எடுத்து என்ன கிடைக்கும்? 4:5. அப்போ அந்த ரெண்டு பார்ட் பிரின்சிபலுக்கான ரேஷியோ என்னது? 4:5. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா தான் அங்க இருக்கிற 11,000 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 9. அதாவது அந்த 9 தான் அங்க இருக்கிற 11,000 அப்படின்னா 4 எவ்வளோ 5 எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரெண்டு பார்ட்லயும் எவ்வளவு பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க 3 ஆல் அடிச்சீங்கன்னா இங்க 3 3 9 பேலன்ஸ் 2 21ல 7 3 21 இங்க 2 0. அப்போ இது வந்து இங்க பெருக்கிட்டு 3ஆல் டிவைட் பண்ணா இது கம்ப்ளீட்டா 3ஆல கேன்சல் ஆகாது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பாயிண்ட்ல தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல் வேல்யூவா இருக்கு. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு கண்டிப்பா பாயிண்ட்ல தான் வரும். இப்போ ஆன்சர் வந்து என்னது? நன் ஆஃப் திஸ். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ இதுதான் கொடுத்துருக்காங்க இந்த சம்ல. அடுத்தது கொஸ்டின் பாருங்க. The simple interest on certain sum at 5% per annum for 9 months is 10 greater than the simple interest on the same sum. அப்ப இங்கேயும் பிரின்சிபல் ஈக்குவல் தான், இங்கேயும் பிரின்சிபல் ஈக்குவல் தான் at 3% for 14 months. சரிங்களா? முன்னாடி ஒரு மந்த் வச்சு பார்த்தோம்ல அதே சம் தான் இங்கேயும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5%க்கு 9 மந்த்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 10 ரூபா அதிகமா இருக்கணும். எதை விட அதே பிரின்சிபலுக்கு 3% 14 மாசத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ அந்த இன்ட்ரெஸ்டோட அங்க 10 ரூபா அதிகமா இருக்கணும். அப்போ வாட் இஸ் த சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் போத் த கேசஸ்? அதாவது ரெண்டு கேஸ்லயும் சம் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? டோட்டல் சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கண்டிஷனுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். மந்த் எவ்வளவு இருக்கு? 9 மந்த்தா? அதை இயருக்கு மாற்றணும். அப்போ 9 டிவைடட் பை 12 இன்ட்டு அந்த 5%. அப்போ 3ஆல் அடிச்சிங்கன்னா என்னது? 3 9 இங்க 4 3 12. அப்போ I 3 15 டிவைடட் பை 4. இதுதான் இந்த முதல் லைன்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இன்ட்ரெஸ்டோட 10 ரூபா அதிகமா இருக்கணும். அப்போ இந்த ரெண்டாவது கேஸ்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா இங்க வந்து மந்த்ல இருக்கு. அப்போ 14 டிவைடட் பை 12 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 3. இப்போ 2ஆல் அடிச்சுன்னா இங்க என்னது 7 6 அப்போ 3ஆல் அடிச்சா 2, அதாவது 7/2 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் தான். மோர் லெஸ் கிரேட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்? டிஃபரன்ஸ். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? காமனா என்னது? எல்சிஎம் வந்து 4 எடுத்தீங்கன்னா இங்க 15 இதுல வந்து 2 டைம் பெருக்கணுமா? அப்ப 7 2 14, அதாவது 1 டிவைடட் பை 4. இந்த டிஃபரன்ஸ் தான் அங்க எவ்வளவு அப்படின்னா 10. இப்போ நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ரெண்டு கண்டிஷன்லயும் உள்ள இன்ட்ரெஸ்ட்டை கூட்டணும். அதாவது இந்த 15/4 அதுதான் முதல்ல உள்ள இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரெண்டாவதா இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 7/2. அப்போ எப்பவும் போல எல்சிஎம் 4 எடுத்தீங்கன்னா இங்க 15 பிளஸ் இங்க ஒரு 14 கூட்டினீங்கன்னா 29. இப்போ 29 டிவைடட் பை 4 எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கிராஸா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 29 டிவைடட் பை 4 இன்ட்டு 10. இது வந்து டிவைட்ல மாறும். டிவைட்ல மாறப்போ 4/1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 4 கேன்சல் ஆயிரும். நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 290 அப்படின்ற ஆன்சர் வரும். சரிங்களா? அவ்வளவுதான். இது நார்மலா உள்ள சம் தான். அடுத்த क्वेश्चन பாருங்க. Jenny invested an amount of rupees 13,900 in two different schemes A and B at the simple rate of interest for 14% per annum and 11% per annum respectively. அப்போ எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க? 13,900 இன்வெஸ்ட் பண்றாங்க ரெண்டு ஸ்கீம்ல A B. அப்போ Aல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 14%, Bல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 11%. if the total amount of simple interest earned in 2 years 2 வருஷத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா 3508 அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அது 2 வருஷத்துக்கு. அப்ப 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. வாட் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் பி, அதாவது இந்த 14% இல்ல இந்த 11%ல எவ்வளவு பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நார்மலா உள்ள முதல் சம்மோ ரெண்டாவது சம்மோ பார்த்த மாடல் தான். அலிகேஷன் மிக்சர்ல தான் போடணும். எப்படி போடணும்னு பாருங்க. நீங்க நார்மலா சால்வ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் வச்சிருக்கணும். எக்ஸ் இன்ட்டு 14 இன்ட்டு 2 டிவைட் பை 100. அதே மாதிரி 13,000 மைனஸ் எக்ஸ் 13,900 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த ரெண்டாவது ஸ்கீம்
11% into 2 divided by 100 equal to அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமாக இருக்கும். அலிகேஷன் மிக்சரில் போடுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டோட்டல் பிரின்சிபல் இந்த 13,900யுமே அவன் மொதல் ஸ்கீமில் போட்டிருந்தா, அதாவது எந்த ஸ்கீம் அப்படின்னா 14% போட்டிருந்தா, சரிங்களா? இங்கே நம்ம ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே சென்ட்ரல் எழுதுறப்போ ஒரு வருஷத்துக்கு எழுதணும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா அந்த 13,900யுமே என்னது ரெண்டாவது ஸ்கீம் ஃபுல்லா அந்த 11% போட்டிருந்தா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ இங்கே 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்தது அந்த 139 into 14 மல்டிப்ளை பண்றோம், சரிங்களா? அப்போ இதை வந்து என்ன எடுத்துக்கலாம், 10 + 4 எடுத்துக்கலாமா? அப்போ 1390. அடுத்தது 4 பெருக்குறீங்க, 9 36, மீதி 3, 4 12, ஒரு 3 15, பேலன்ஸ் 1 4 1 5. அப்போ 6 9 5 14, மீதி 1 4 9 1946 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். 1946 இதுதான் இதோட வேல்யூ. அடுத்து இங்க 2 0 கேன்சல் ஆயிரும். நமக்கு தெரியும் 11 மல்டிப்ளை பண்றது ஈஸி. முதல் டிஜிட் அப்படியே எழுதணும், கடைசியில இருந்து 2 டிஜிட்டா ஆட் பண்ணணும். அப்போ 9 3 12, பேலன்ஸ் 1, இங்க 3 1 4, அந்த 1 கூட்டினா 5, அதுக்கப்புறம் இங்க 1, அவ்வளவுதான். அப்போ இதுதான் அதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். அது போக நமக்கு சென்ட்ரல் இன்ட்ரெஸ்ட் எழுதணும்னா இங்க 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு வருஷத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த 3508 2ஆல டிவைட் பண்ணினா 1 2 2, பேலன்ஸ் என்னது 15ல 7 2 14, அப்போ 2 10 4 2 8, அப்போ 1754. அப்போ இதுதான் நமக்கு என்னதுன்னா ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? அவ்வளவுதான். இதை எப்பவும் போல மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், இங்க இந்த அலிகேஷன் மிக்சர் பொறுத்த அளவுக்கு ஒரு வேல்யூவை இங்கிருந்து மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும், இன்னொரு வேல்யூவை இங்கிருந்து மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? அலிகேஷன் மிக்சரோட கான்செப்டே இதுதான். அப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணினா 1754. அப்போ 6ல 4 போச்சுன்னா 2, அடுத்தது 14ல 5 போச்சுனாக்க 9, 8ல 7 போச்சுன்னா 1. அடுத்தது இதுல இங்கிருந்து இங்க மைனஸ் பண்றோம். இப்போ 1754ல 14ல 9 போச்சுன்னா 5, 4ல 2 போச்சுன்னா 2, 7ல 5 போச்சுன்னா 2. அப்போ இதுதான் அந்த ரேஷியோ. இதை அடுத்த டேர்ம் கேன்சல் பண்ணோம்னா 3ஆல மட்டும் தான் கேன்சல் ஆகும். 7 3 21, பேலன்ஸ் 1, 6 3 18, மீதி 1, 4 3 12, சரிங்களா? அப்போ 75:64 அப்படின்ற ஒரு ரேஷியோல பிரியும். இந்த ரேஷியோக்கான பிரின்சிபல் தான் இங்க இருக்கு, சரிங்களா? அப்போ நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், இந்த ஸ்கீம் பில எவ்வளவு பிரின்சிபல், அதாவது ஸ்கீம் பினா இந்த இது 11% பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ரேஷியோ படி இது ரெண்டுத்தையும் கூட்டினா 70 ஒரு 60 130 135 139. அப்போ அந்த 139 தான் இங்க இருக்கிற 13900 அப்படின்னா ஸ்கீம் பி ஓடது 64. அப்போ 64 எவ்வளவுன்னு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், 6400 அப்படின்ற ஆன்சர் வரும். அப்போ இதுதான் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம்ல a sum of rupees 1550 was lent partly at 5% and partly at 8% simple interest. The total interest received after 3 years. 3 வருஷத்துக்கு அப்புறம் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்கான், 300 ரூபா. அப்போ the ratio of the money at 5% to 8%. முன்னாடி பார்த்தா அதே மாடல் தான். இப்போ 1550 ரூபா இன்வெஸ்ட் பண்றான், அதை கொஞ்சம் எதில் எடுத்து இன்வெஸ்ட் பண்றான் 5%க்கும், மீதி இருக்கிறது எதில் இன்வெஸ்ட் பண்றான் 8% per annum, அதுலயும் வட்டி கொடுக்குறான். அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் டோட்டல் அவனுக்கு எவ்வளவு கிடைக்குது, 300 ரூபா. அப்போ நம்ம 3ஆல டிவைட் பண்ணா அப்படின்னா 100 ரூபா. வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ கொஸ்டின் என்ன கேட்கறான், இந்த 5%க்கும் இந்த 8%க்கும் எவ்வளோ ரேஷியோ, அந்த பிரின்சிபலோட ரேஷியோ தான் கேட்கறாங்க. நார்மலா அலிகேஷன் மிக்ஸ்ல சால்வ் பண்ண வேண்டியதான். எப்பவும் போல என்ன பண்ணுவோம், இந்த 1550 ரூபாயுமே என்ன பண்ணணும், இந்த 5% கொடுத்தானா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா 1550 ரூபாயுமே என்னது அந்த 8% கொடுத்திருந்தானா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், இதை தான் பார்க்க போறோம், சரிங்களா? அப்போ இங்க ஒரு வருஷத்துக்கு தான் பார்க்கறோம், அந்த ஒன்றும் எழுத தேவையில்லை. அப்போ இங்க 0 0 கேன்சல் ஆயிருமா, 5ஆல் அடிச்சா 2, 2ஆல் அடிச்சுன்னா 7 2 14, பேலன்ஸ் 1, 15ல 7 2 14, மீதி 1, இப்போ 77.5 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்க பாக்குறப்ப இந்த 0 கேன்சல் ஆயிரும், 5ஆல் அடிச்சுன்னா 4 5 5 2, 2ஆல் அடிச்சா 4, அப்போ 124 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? 124 அப்படின்னு கிடைக்கும். இது இங்க இன்ட்ரெஸ்ட், இது இங்க இன்ட்ரெஸ்ட். நமக்கு இங்க 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை என்னது, ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான். அந்த 300 நீங்க 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 100. அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு வேல்யூ இங்க இருந்து மைனஸ் பண்ற மாதிரி இருக்கு, இன்னொரு வேல்யூவை இங்க இருந்து மைனஸ் பண்ற மாதிரி இருக்கு. அலிகேஷன் மிக்சர் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். அப்போ இங்கிருந்து மைனஸ் பண்ணினா 24, இங்கிருந்து இங்க மைனஸ் பண்ணினா 100ல 77.5 போயிருச்சுன்னா இங்க ஒரு 2.5னா 80, அப்போ அங்க ஒரு 20, அப்போ 22.5 கிடைக்கும், சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பதில் இங்க 0 சேர்த்தீங்கன்னா 3ஆல் அடிச்சா, இப்போ 5ஆல் அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க 4 5 20, 8 5 40, இங்க 5ஆல் அடிச்சீங்கன்னா
4 5 20, I 5 25. அப்போ 3 அடிச்சா என்ன கிடைக்கும்? 16 15. 16:15. இதுதான் அந்த ரேஷியோக்கான பிரின்சிபலுக்கான ரேஷியோ. அந்த ரேஷியோ தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 16:15. சரி, அடுத்த சம் பாருங்க. அடுத்ததுல இது கொஞ்சம் கேல்குலேஷனா இருக்கும், கொஞ்சம் எழுதி தான் சால்வ் பண்ணணும். என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. அமித் lent a part of rupees 15900 to ராஜு. அதாவது இந்த 15,900 அதுதான் டோட்டல் பிரின்சிபல். அதுல இருந்து ஒரு பார்ட்டை எடுத்து யார்கிட்ட கொடுக்குறான் அப்படின்னா ராஜு கிட்ட கொடுக்குறான். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 6% per annum. பேலன்ஸ் இருக்கிறத யார் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் யார்கிட்ட கொடுக்குறாங்க? அனில். அண்ட் ரெஸ்ட் டு அனில் அட் 5% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆஃப்டர் 4 years he received an amount. டோட்டலா 4 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? 15,900 போட்டிருக்கான். எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? 19,376 ரூபா கிடைக்குது இன் டோட்டல். அப்போ இந்த அமௌண்ட்ல இருந்து இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கிடைக்கும். சரி, தென் வாட் இஸ் த அமௌண்ட் பெய்டு டு அனில் இன் டோட்டல்? அதாவது அனில் வந்து மறுபடியும் அவங்ககிட்ட ரிட்டர்ன் டோட்டலா எவ்வளவு பே பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? அனில் கிட்ட கொடுத்த பிரின்சிபல் கேட்கல, அனில் வந்து ரிட்டர்ன் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுவோம் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அமித் lent a part of கொஞ்சம் பார்ட் தான் கொடுக்குறான். எதுல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 15,900 இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து ராஜுகிட்டையும் பேலன்ஸுக்கிற அமௌண்ட் அனில்கிட்ட கொடுக்குறான். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து நமக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இதை தான் ரெண்டா பிரிக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு வேல்யூ எக்ஸ், இன்னொரு வேல்யூ வந்து 15,900 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கணும். அப்போ நீங்க இதையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அலிகேஷன் மிக்சர்ல போட்டு சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வேளை அந்த 15,900 என்ன பண்ணலாம், இங்க 6% கொடுத்திருந்தா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அப்படி இல்லை அப்படின்னா அந்த 15,900 இங்க 5% கொடுத்திருந்தானா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ 2 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, என்னது 6ஆல மல்டிப்ளை பண்ணினா 6 54, பேலன்ஸ் 5 ஐஆர் 30 35, மீதி 3 6 ஒரு 3 9ன்னு கிடைக்கும். அடுத்து இங்க 2 0 0 கேன்சல் ஆயிரும். 5 45, பேலன்ஸ் 4 5 25 ஒரு 4 29, மீதி 2 5 ஒரு 2 7 அப்படின்னு கிடைக்கும். இது இங்க உள்ள இன்ட்ரெஸ்ட், இது இங்க உள்ள இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு தேவை என்னது? ஒரு வருஷத்துக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட் இங்க சென்டர்ல போடணும். நமக்கு இங்க பாருங்க 4 வருஷத்துக்கு அப்புறம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 19,376. நம்ம கிட்ட இருக்கிற பிரின்சிபல் எவ்வளவு போட்டிருக்கோம்? 15,900. அப்போ பேலன்ஸ் உள்ளதெல்லாம் நமக்கு என்னது? இன்ட்ரெஸ்ட். அப்போ மைனஸ் பண்ணினா என்ன கிடைக்கும்? 6. இங்க 7 அப்படின்னு கிடைக்கும். இங்க 13ல 9 போச்சுன்னா 4. அடுத்தது இங்க 8ல 5 போச்சுன்னா 3. இது வந்து என்னது அப்படின்னா 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். நமக்கு தேவை 4 வருஷம் தேவையில்ல, ஒரு வருஷம் இருந்தா போதும். அப்ப 4ஆல டிவைட் பண்ணினா 8 32, பேலன்ஸ் 27, 6 24, பேலன்ஸ் என்ன இருக்கும்? 39. அப்போ 869. இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அப்ப இந்த மாதிரி சம்லாம் கொஞ்சம் மெயின்ஸ்ல தான் கேட்பாங்க. இதுல கால்குலேஷன் அதிகம், நார்மலா உள்ளதான், அலிகேஷன் மிக்ஸ்ல தான் போட போறோம். அப்ப இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இதுல இருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணணும், இங்க இருந்து இங்க வேல்யூ மைனஸ் பண்ணணும். அப்போ இதுல 795, இங்க 869. அதுல ஒரு 5 அப்படின்னா 800, இங்க 69, ஒரு 5 என்ன கிடைக்கும்? 74 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இதுல இங்க ஒரு 31, அங்க ஒரு 54, அப்போ 84 1 85 அப்படின்னு கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இதுதான் அந்த பிரின்சிபலுக்கான ரேஷியோ. அப்ப என்னது? 80 ஒரு 70 150, 155 ஒரு 4 159. ரேஷியோ அப்படி அந்த 159 தான் அங்க இருக்கிற 15900 அப்படின்னா கேன்சல் பண்ணினா என்ன கிடைக்கும்? 100 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ஸ்கீம்ல இருக்கிற பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னா 7,400 ரூபா. இந்த ஸ்கீம்ல எவ்வளவு பிரின்சிபல் அப்படின்னா 8,500. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினா தான் நமக்கு 15,900 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ஸ்கீம் தான் என்னது? அமித் கிட்ட கொடுத்த பிரின்சிபல் எவ்வளவு? 7,400. அனில்கிட்ட கொடுத்த பிரின்சிபல் வந்து என்னது? 8,500. இப்போ அனில்கிட்ட கொடுத்த பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு கேட்கல. என்ன கேட்கறான் அப்படின்னா அனில் வந்து திரும்ப ரிட்டர்ன் எவ்வளவு பே பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு அனிலோட பிரின்சிபல் என்னது? 8,500. 8,500. சரிங்களா? இப்போ அனில்கிட்ட எத்தனை வருஷத்துக்கு வட்டி கொடுக்குறாங்க? 4 வருஷத்துக்கு. சரிங்களா? அனில்கிட்ட 4 வருஷத்துக்கு வட்டி கொடுக்குறாங்க. பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தது தான் இந்த அமௌண்ட். அதுதான் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அனிலுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 795. அதை 4ஆல பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5 20, மீதி 2, 9 36, ஒரு 2 38, மீதி 3, 7 28, ஒரு 3 31. அப்போ அந்த 3180 கூட்டி பாருங்க. 8 3 11. சரி, அந்த பிரின்சிபல் வேற, கரெக்டா தானே? அப்ப இந்த 8,500 ரூபா வந்திருக்கும்.
என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இந்த 8500 ரூபாய்க்கு என்னது அவனுடைய பிரின்சிபல் வந்து 8500. இந்த 8500க்கு 4 வருஷத்துக்கு கரெக்டா 8500க்கு இந்த இன்ட்ரெஸ்ட்ல அவனுடைய இந்த அணிலோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 5% இன்ட்டு எத்தனை வருஷம் 4 வருஷம் டிவைடட் பை 100 அவ்வளவுதான். இந்த இன்ட்ரெஸ்ட் அங்க இது வந்து இந்த டோட்டல் பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்திருப்போம், அது பார்க்க கூடாது. அவனுடைய பிரின்சிபலுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னது இங்க 4 5 20 அப்போ என்ன கிடைக்கும் 285 எவ்வளோ 170 அப்போ 1700 சரிங்களா 1700 இதை மட்டும் ஆட் பண்ணுங்க 12 மீதி 1 8 ஒரு 2 10 அப்போ 10200 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. ஆன்சர் வந்து 10200. அவனுடைய பிரின்சிபலுக்கு 4 வருஷத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்து தான் ஆட் பண்ணணும். அதுதான் அந்த அணில் பே பண்ற டோட்டல் அமௌண்ட்டா இருக்கும். அந்த இடத்துல டோட்டல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. நார்மலா அலிகேஷன் மிக்சர்ல தான் சால்வ் பண்ணணும். சரி இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A sum of money amounts to 9800 after 5 years and 12,005 after 8 years at the same rate of interest. The rate of interest எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேற்று இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம். என்னது 8 வருஷத்துல இவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது, 5 வருஷத்துல இவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கா மாத்தணும் சரிங்களா. அப்போ நமக்கு 8 வருஷத்துல எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது 12,005 சரிங்களா. அதே மாதிரி 5 வருஷத்துல எவ்வளவு அமௌண்டா மாறுது அப்படின்னா 9,800. இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். இதை நம்ம எப்பவுமே ஒரு வருஷத்துக்கு வர மாதிரி மாத்தணும் சரிங்களா. இப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னா என்ன கிடைக்கும் 8ல 5 போச்சுன்னா 3, மறுபடியும் இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 5 இங்க 0, 10ல 8 போச்சுன்னா 2 இங்க 11ல 9 போச்சுன்னா 2. இப்போ நீங்க 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பக்கம் இருக்கிற டேர்ம் கேன்சல் ஆகும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு கிடைக்கும் 3ஆல் அடிச்சீங்கன்னா என்னது 7 3 21 பேலன்ஸ் 1 10ல 3 9 மீதி 1 5 3 15. அப்போ இந்த 735 அப்படின்றது என்னது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அப்ப இந்த வேல்யூ எடுத்து மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணி மைனஸ் பண்ணணும். அதாவது 735 இன்ட்டு 5 5ஆல பெருக்கி இதில் மைனஸ் பண்ணால் நமக்கு பிரின்சிபல் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்து இங்கே 8 இருக்கா, அப்போ 8ஆல பெருக்கி இங்கே மைனஸ் பண்ணாலும் பிரின்சிபல் கிடைக்கும். ரெண்டுலேயும் ஒன்றா தான் வரும் சரிங்களா. அப்போ நான் 735 இன்ட்டு 5ஆல பெருக்கிறேன். 5ஆல பெருக்கிங்கன்னா 5 25 மீதி 2 இங்கே 5 15 17 பேலன்ஸ் 1 5 35 1 36. அப்போ இந்த 3675 இதுலேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 9800. இப்போ 10ல் 5 போச்சுன்னா 5 மீதி இங்கே 9ல் 7 போச்சுன்னா 2 அடுத்தது 7ல் 6 போச்சுன்னா 1 9ல் 3 போச்சுன்னா 6 6125. இந்த 6125 அதுதான் நமக்கு என்னது பிரின்சிபலோட வேல்யூ சரிங்களா. இப்போ கேட்டிருக்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை 2 டைப்பா சால்வ் பண்ணலாம். ஒன்று ஈக்குவேஷன் படி போடலாம், அப்படி இல்லைன்னா டைரக்டா ஆன்சர் எடுக்கலாம் சரிங்களா. இப்போ நீங்க நார்மலா ஃபார்முலா படி போகணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P பிரின்சிபல் வந்து என்னது 6125 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தெரியாது, அதுதான் கேட்கறான் சரிங்களா. இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் அது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இங்க 25ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ 25ஆல அடிச்சா என்னது 2 25 50 பேலன்ஸ் வந்து 11. அப்போ அங்க 112ல 4 இங்க 2 25 50 பேலன்ஸ் வந்து 11. அப்போ 11 112ல 4 25 100. அப்போ 5 25 125. அடுத்தது இதால பெருக்குனீங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ் கிடைக்கும் 3 டைம்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ 3 12. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12 தான் சரிங்களா. இது ஃபார்முலா படி சால்வ் பண்றது. அப்படி இல்லைன்னா டைரக்டா வேணும் அப்படின்னா நமக்கு இந்த பிரின்சிபல் 6125ல அந்த 735 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். எப்படி உங்களுக்கு ஈஸியாக வருதோ அதில் போடணும் சரிங்களா. இது நார்மலாக உள்ளதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ சீமா ஹேஸ் ₹5,200 and she gives some money to Sumit at 8% per annum. அந்த 5200 ரூபாயில என்னது 8% யாருக்கு கொடுக்கணும் சுமித்துக்கு ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது பேலன்ஸ் ரெஸ்ட் வந்து என்னது சீதா கிட்ட 5% per annum ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. இங்க வந்து 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, இதுல வந்து என்னது 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சீமா காட் ருபீஸ் என்னது 688 ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் த மணி. சுமித்துக்கும் சீதாக்கும் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இது நார்மலா நீங்க என்னது அலிகேஷன் மிக்சர்லையும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஃபார்முலா படி எடுத்து போடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அலிகேஷன் மிக்சர்ல போட்டீங்க அப்படின்னா இங்க என்ன வருஷம் கொடுத்துருக்கானோ அதை அப்படியே எழுதணும். மாத்தி கொடுத்துருந்தானா அப்படியே எழுத வேண்டியதான். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க 5200. அப்போ 5200 இன்ட்டு முதல் 8% சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து 8% கொடுத்துருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்கு. இப்போ டிவைடட் பை 100 இது போட்டிங்க அப்படின்னா 3 24 இது ஒரு வேல்யூ கிடைக்கும்.
அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ல சொல்றேன் சரிங்களா. எக்ஸ் மெத்தட்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த இது அலிகேஷன் வருவோம். எக்ஸ்ல எடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ என்ன எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் சரிங்களா. ஒரு பிரின்சிபல் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டு அதை வந்து என்ன பண்றாங்க 8% per annum கொடுக்குறான். எவ்வளவு வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு டிவைடட் பை 100. இதுதான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா 5200 மைனஸ் எக்ஸ் அப்படி எடுத்துட்டு ரெஸ்ட் வந்து என்னது அதான் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் மணி 5% per annum. அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 வருஷம் 5% 2 வருஷம் டிவைடட் பை 100. கிடைக்கிற டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தான் அந்த 688 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதை சால்வ் பண்ணா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்ப அந்த ஒரு பிரின்சிபல் இதை இதுல மைனஸ் பண்ணா இன்னொரு பிரின்சிபலோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கான ரேஷியோ தான் கேட்கறாங்க சரிங்களா. அந்த பிரின்சிபலுக்கான ரேஷியோ தான் கேட்கறாங்க. இப்போ டைரக்டா அலிகேஷன் மிக்சர்ல போடணும் அப்படின்னா இது எக்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் அதிகமா இருக்கும். இப்போ அலிகேஷன் மிக்சர்ல பாருங்க 5200 ஃபர்ஸ்ட் 8%. இப்போ 5200 இன்ட்டு 8%. எத்தனை வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு. அப்போ டிவைட் பை 100. இப்போ 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 24 இன்ட்டு 52 அப்படியே பெருக்கணும். 4 2 8 இங்க 5 20 24 பேலன்ஸ் 2 2 10 12 12 48. அதே மாதிரி அடுத்ததுல 5200 இன்ட்டு இதுல வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறான் 5%. எத்தனை வருஷத்துக்கு 2 இயர்ஸ்க்கு டிவைடட் பை 100. முன்னாடி சம்மெல்லாம் இங்க வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் சரிங்களா. இங்கே ஈக்குவல்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம அந்த இயர்லாம் எழுத தேவையில்ல, ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சு போட்டோம். ஆனா இதுல வந்து டைரக்டா அவனே கொடுத்துட்டான். இதை வந்து 3 வருஷத்துக்கும் இதை வந்து 2 வருஷத்துக்கும். அப்ப அதுக்கும் அலிகேஷன் தான் எடுக்கிறோம். 5200 இந்த 3 வருஷத்துக்கு போட்டிருந்தா 5200 இந்த 2 வருஷத்துக்கு போட்டிருந்தா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இதுல பாக்குறப்ப 2 0 கேன்சல் ஆயிரும். 2 10 52 இன்ட்டு 10னா 520 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஓவராலா சேர்த்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு 688. இங்க வந்து இதை டிவைட் பண்ணக்கூடாது சரிங்களா. அங்க வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதனால ஒரு வருஷத்துக்கு மாத்தி சால்வ் பண்ணோம். இங்க வந்து என்னது இந்த அமௌண்ட் ஃபுல்லா 3 வருஷம், இந்த அமௌண்ட் ஃபுல்லா 2 வருஷம் சரிங்களா. அப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ இங்கிருந்து இன்னொரு வேல்யூ இங்கிருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ இதுல இருந்து 520 மைனஸ் பண்ணா அது 8 8ல 2 போச்சுன்னா 6 168. அதே மாதிரி இதுல 688 மைனஸ் பண்ணினா 0 14ல 8 போச்சுன்னா 6 11ல 6 போச்சுன்னா 5. அப்போ 14ஆல கேன்சல் ஆகும் இந்த டேர்ம். 14ஆல அடிச்சா ஒரு 14 பேலன்ஸ் 2 28ல 2 டைம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 4 டைம். மறுபடியும் இப்போ இங்க 3ஆல அடிச்சீங்கன்னா என்னது 4ஆல கூட அடிக்கலாம். 4ஆல அடிச்சீங்கன்னா 3:10 சரிங்களா. இதுதான் அந்த பிரின்சிபலுக்கான ரேஷியோ சரிங்களா. 3:10. இதுவும் நார்மலா உள்ளதான். இப்போ அலிகேஷன் மிக்சர்ல தான் சால்வ் பண்ண போறோம். சரி, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. A man borrows 800 at the rate of 12% per annum and simple interest. அதே மாதிரி B borrows 910 at the rate of 10% per annum simple interest. In how many years will their amounts ஆஃப் டெப்ட் பிகம் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பே பண்ற அமௌண்ட்டோட வேல்யூ சரிங்களா, அமௌண்ட்டோட வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அமௌண்ட்னா என்ன அர்த்தம், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது அமௌண்ட். அதாவது ஏ எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுவான், பி எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுவான், அந்த அமௌண்ட் பே பண்ற டைம் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஈக்குவலா இருக்கும். அதாவது இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ அமௌண்ட்னா என்ன அர்த்தம், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ உடைய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்க்க போறோம். ஏவோடைய அமௌண்ட் என்ன அர்த்தம், அந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR/100. அப்போ பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதை தான் கண்டுபிடிக்கணும், அதுதான் கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுதான் ஏவோடைய அமௌண்ட். இதுவும் பியோடைய அமௌண்ட்டும் ஈக்குவலா இருக்கணும் சரிங்களா. அப்போ பியோட அமௌண்ட் அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். பியோடைய பிரின்சிபல் வந்து 910 பிளஸ் அவனுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 910 இன்ட்டு அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் n டிவைடட் பை 100. இப்போ பியோடைய அமௌண்ட்டும் ஏவோடைய அமௌண்ட்டும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் சரிங்களா. இப்போ இதெல்லாம் கேல்குலேஷன் ஈஸி தான். இந்த 2 0 கேன்சல் ஆயிருமா, அங்க 8 12 96. அப்போ 800 பிளஸ் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா 96 n ஈக்குவல் டு இங்கேயும் அதே தான். இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 9 10 பிளஸ் என்னது 91 n அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த 800 இந்த பக்கம் போச்சுன்னா 110 ஈக்குவல் டு இந்த 91 இந்த பக்கம் வந்து என்ன இருக்கும் 5n மாறும் சரிங்களா. இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 5n அப்படின்னு மாறும். அப்போ நமக்கு 5ஆல கேன்சல் பண்ணோம்னா 22. அப்போ என்னோட வேல்யூ வந்து நமக்கு 22 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. கேல்குலேஷன் ஈஸி தான், அதை போட்டு பாருங்க. அடுத்த சம்ல அவுட் ஆஃப் சர்டைன் சம் 1/3 இஸ் இந்த இடத்துல இன்வெஸ்டட் இருக்கும் சரிங்களா. 1/3 இஸ் இன்வெஸ்டட். 1/3 இஸ் இன்வெஸ்டட் அட் 3% per annum. அதே மாதிரி 1/6 வந்து என்னது 6% per annum. ரெஸ்ட் வந்து என்னது 8%. If the simple interest for 2 years from all these
இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமௌண்ட்ஸ் டு 600 அப்படின்னு கிடைக்குது. ஃபைண்ட் த ஒரிஜினல் சம், பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு டோட்டல் பிரின்சிபல் இருக்கு, அதுல 1/3 எடுத்து 3%க்கும், அந்த டோட்டல் பிரின்சிபல்ல 1/6 எடுத்து 6%க்கும், பேலன்ஸ் இருக்கிற பிரின்சிபலை 8%க்கும் வட்டி கொடுக்குறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா 600 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இங்க 1/3 1/6 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. அப்போ இது ரெண்டுக்கும் காமனா ஏதாவது ஒரு நம்பரை டோட்டல் பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இந்த ரெண்டுத்தோட சேர்த்து மல்டிபிள் என்னது, ஒன்று 6 எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னது 30 எடுக்கலாம், 300 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 300 எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா அடுத்து இதுல இங்க பெர்சன்டேஜ் போடுறப்ப 3% போடுறப்ப இந்த 2 0 கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டோட்டல் பிரின்சிபல் 30 எடுக்கலாம், இல்ல 6 கூட எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அது 30 60 எந்த மாதிரினாலும் எடுத்துக்கலாம். சரி, நான் 300 அப்படின்னு எடுக்கிறேன். இந்த 300ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றான் 1/3 என்ன அர்த்தம் 100x. இந்த 100x எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு 3% விடுறாங்க. எத்தனை வருஷம் 2 வருஷம். அதே மாதிரி அடுத்ததுல 1/6 அப்படின்னா 50x. அந்த 50x என்ன பண்றாங்க, அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. அதுக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னதான் 2 years தான். அதே மாதிரி ரிமைனிங் உள்ளது இது 150 அப்படின்னா பேலன்ஸ் வந்து 150x இருக்கும். இந்த 150x வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கான ரெஸ்ட் வந்து என்னது 8%. அதோட நம்பர் ஆஃப் இயர்ஸும் 2 years தான். இதுல கிடைக்கிற டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த 600 ரூபா. அப்போ இந்த டோட்டல் பிரின்சிபல் 300x எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட், அதாவது 100x நீங்க இப்படி எழுதுனீங்கன்னா 100x என்னது 3% into 2 divided by 100. அப்போ 2 0 கேன்சல் ஆயிரும். இதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 6x. அதே மாதிரி இதுல வந்து அந்த இதுல என்னது 50x into 6 into 2 divided by 100 அப்படின்னா இங்க அடிச்சீங்கன்னா 1/2 இந்த 2 போயிடும். அப்ப அதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் 6x அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இதுல அங்க வந்து 150x into 8 into 2 divided by 100. அப்ப 50ஆல அடிச்சீங்கன்னா இங்க 3 இங்க 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்ப என்னது 3 24. இங்க கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 24x அப்படின்னு கிடைக்கும். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா என்னது 30 36x 36x. இந்த 36x தான் இன்ட்ரெஸ்ட். அதை தான் அங்க எவ்வளவு கொடுத்திருக்கான் அப்படின்னா 600 அப்படின்னு கொடுத்திருக்கான். அப்ப 12ஆல அடிச்சீங்கன்னா இங்க 3 டைம்ஸ் இங்க 5 டைம்ஸ். சரிங்களா? அப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 50 divided by 3 அப்படின்னு கிடைக்கும். ஃபிராக்ஷன்ல தான் கிடைக்கும் 50 divided by 3. அப்ப நீங்க எடுக்கிற நம்பரை பொறுத்தா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப நமக்கு டோட்டல் பிரின்சிபல் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 300x அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ 300 into 50 divided by 3. இந்த 3ஆல அடிச்சீங்கன்னா இங்க 100. அப்போ என்ன கிடைக்கும் 5000 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ டோட்டல் பிரின்சிபல் வந்து என்னது 5000 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். சரிங்களா? நம்ம இன்வெஸ்ட் பண்ற வேல்யூ எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் எடுத்து அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். அடுத்து இந்த क्वेश्चन பாருங்க. பூஜா borrowed some money at the rate of 6% per annum for the first 3 years. முத 3 வருஷத்துக்கு எவ்வளவு வாங்குறானா 6%. அடுத்தது at the rate of 9% per annum for the next 5 years. முத 3 வருஷத்துக்கு rate of interest 6%. அடுத்த 5 வருஷத்துக்கு rate of interest என்னது 9% per annum. And at the rate of 13% per annum for the period beyond 8 years அப்படின்னா இங்க ஒரு 3 வருஷம் இங்க ஒரு 5 வருஷம், இந்த 8 வருஷத்தை தாண்டி அதுக்கப்புறம் எவ்வளவு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது அப்படின்னா இந்த 13%. அதுதான் beyond 8 years. அடுத்தது if she pays a total interest of 8160 at the end of 11 year. 11 வருஷத்துக்கு 8160 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க ஒரு 3 வருஷம் இங்க ஒரு 5 வருஷம், டோட்டலா 11 வருஷமா. 11ல இந்த 8 போயிருச்சுன்னா ரிமைனிங் உள்ள 3 வருஷத்துக்கு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 13%. சரிங்களா? இந்த கண்டிஷன்லயும் பிரின்சிபல் ஈக்குவல் தான், அடுத்த கண்டிஷன்லயும் பிரின்சிபல் ஈக்குவல் தான், இங்கேயும் பிரின்சிபல் ஈக்குவல் தான். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, நார்மலா எழுதி சால்வ் பண்ண வேண்டியதான். முதல் கண்டிஷன்ல பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்னது 6%. எத்தனை வருஷம் 3 வருஷம் டிவைடட் பை 100 பிளஸ் இதுதான் இன்ட்ரெஸ்ட். அடுத்த கண்டிஷன்ல அதே பிரின்சிபல் தான். அடுத்த எத்தனை வருஷம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 9% டிவைடட் பை 100. அடுத்தது அதே பிரின்சிபல் தான். அடுத்து கடைசி இந்த 8 வருஷத்தை தாண்டி நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 13. டோட்டலா நமக்கு என்னது 11 இயர். அப்ப இங்க 8 வருஷம் போயிருச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற 3 வருஷம் டிவைடட் பை 100. இதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இது எல்லாம் இந்த 3 இன்ட்ரெஸ்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா 8160 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இது முதல்ல எழுத தெரிஞ்சா போதும். லாஜிக் படி எழுதிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கிற கால்குலேஷன்லாம் ரொம்ப ஈஸி. காமனா என்ன பண்ணலாம் 100 எடுத்துக்கலாமா, எடுத்துட்டீங்கன்னா அந்த 00 அந்த பக்கம் போயிருமா. அப்ப இது பாருங்க 3 18p. அதே மாதிரி இதுல 45 45 பிரின்சிபல் இருக்கும். இதுல 3 13 39. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு என்ன கிடைக்கும்
8 5 13 ஒரு 9 அது 22 பேலன்ஸ் 2 இங்க 3 7 ஒரு 3 10 102 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 102 பி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 8160 இந்த 00 அந்த பக்கம் போயிருச்சு அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ 102ஆல அடிச்சா என்ன கிடைக்கும் 8 டைம்ஸ். அப்போ பிரின்சிபலோட வேல்யூ நமக்கு என்னது 8000 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, பிரின்சிபலோட வேல்யூ வந்து 8000 அப்படின்னு கிடைக்கும். சரி, அடுத்த சம் பாருங்க. பூஜா இன்வெஸ்டட் சம் மணி அட் த ரேட் ஆஃப் 6% per annum. இந்த முதல்ல பார்த்தோம்ல 13வது சம், அதே கொஸ்டின் தான் இந்த 14வது சம். அப்படியே பாருங்க, ரெண்டும் ஒரே சம் தான். அடுத்தது 15வது கொஸ்டின் பாருங்க. இதுல a sum of money lent at 5% rate of simple interest. இது நார்மலா உள்ள எப்பவும் அந்த பேசிக்கா உள்ள நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ணி போடுறதான். இதுல பாருங்க, a sum of money lent at 5% rate of interest, the difference between interest of 6 years and 4 years is 2000. அதாவது 6 வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ 4 வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ அந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ் தான் அது இந்த 2000. அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளோ 100 அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் இயர்ஸையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் பெருக்கணுமா. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 5%, இங்கேயும் 5% தான், இங்கேயும் 5% தான். அப்போ 6 × 5 எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் 30 ரூபா. அதே மாதிரி இதுல 4 வருஷம் 5%, அப்போ 4 × 5 எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் 20 ரூபா. இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் இங்க இருக்கிற 2000. அப்போ இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு 10, இங்க இருக்கிற அந்த 10 தான் இங்க இருக்கிற 2000. அப்படின்னா நம்மகிட்ட என்ன கேட்கறான் டோட்டல் பிரின்சிபல். அப்போ பிரின்சிபல் எப்பவுமே 100 அப்படின்னு எடுப்போம். அப்போ சால்வ் பண்ணி என்ன கிடைக்கும் 20,000 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இந்த பிரின்சிபலோட வேல்யூ வந்து 20,000 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது வந்து என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு மெயின்ஸ் லெவல்லையும் ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் கலந்து கேட்கக்கூடிய சம் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் வந்து மெயின்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய சம் மட்டும்தான் அடுத்த வீடியோவில் வரும். சரிங்களா, இது ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கலந்து தான் இருக்கும். அடுத்த வீடியோ வந்து நம்ம மெயின்ஸில் மட்டும் கேட்குற சம்லாம் எடுத்து பார்ப்போம். சரிங்களா, இப்போ மறுபடியும் இந்த சம்லாம் எடுத்து நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.